இதுக்கு பதில் சொல்லுங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தாவும் பாட்டியும் இருக்காங்க இல்ல, நம்ம தாத்தாவும் பாட்டி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி காலையில் 6 மணிக்கு எழும்பி, எத்தனை மணிக்கு? காலையில் 6 மணிக்கே எழும்பி வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, வேற என்னது, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, சியா சீடு, ரொம்ப ஃபேமஸ் சியா சீடு, பம்கின் சீடு, வெள்ளைப்பூசணிக்காய் ஜூஸு, வேறு சுரக்காய் ஜூஸு, அப்புறம் யோகா, மெடிடேஷன், புரோட்டீன் பவுடர், வேறு என்னது, க்ரீன் டீ, நெல்லிக்காய் ஜூஸு, நாவல் பழம், ஆவாரம்பூ, காலையில் வேறு என்னது, இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா? காலையில் 6 மணிக்கு எழும்பி நம்ம தாத்தா பாட்டியும் காலையில் 6 மணிக்கு தான் எழும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அப்படி தானே? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லி தெரியுமா? இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், இது 4க்கும் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு தான் சொல்லுது. கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டு தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நம்பர் 1. நம்பர் 2, பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், வாழ்க்கை முழுவதும் மாத்திரையும், வாழ்க்கை முழுவதும் இன்சுலினோட தான் நம்ம வாழணும் அப்படின்னு யார் சொன்னா? இந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கால் பண்ணி பேசுங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாத்திரை போட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.